20,000 ரூபாய் நன்கொடை தேர்தல் செலவு ஒரு கட்சிக்கு கொடுக்கலாம். அதுக்கு மேற்கொண்டு கொடுத்தா அதுக்கு வரி கட்டணும். இதுதான் நடைமுறை. ரொக்கப்பணமாக 20,000 கொடுத்தா அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கு வரி கிடையாது. பாஜக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி கர்நாடகத்திலே ஆட்சியை பறித்தது, மேற்கு வங்காளத்திலே பறித்தது, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் செய்தது. பல்வேறு விதமான எம்எல்ஏக்கள் எம்பிக்களை விலைக்கு வாங்குறதுக்கு இந்த பணம் தான் பயன்பட்டது. இங்க இருக்கக்கூடிய முதலாளிகளை அமர் பிரகாஷ் ரெட்டி மூலமாக மிரட்டி இவர்கள் நடைப்பயணத்துக்கு வசூல் செய்து போக தேர்தல் பத்திரத்துக்கும் இவர்கள் வசூல் செய்து தெலுங்கானா, பாண்டிச்சேரி. தெலுங்கானால அவனால முடியல. அவரு சந்திரசேகர் கட்ஸ். ஆனா ரங்கசாமி கொஞ்சம் சுபாவி, அப்பாவி சுபாவினால அங்க முதலமைச்சரே இல்லாத மாதிரி இருக்கு பாருங்க. கருப்பு அத்தியாயத்தை தொடங்கி வைக்கிறார் கவர்னர் கருணாநிதி. நீண்ட நெடிய பாரம்பரியமிக்க தமிழக சட்டமன்றத்தில் ஒரு கருப்பு அத்தியாயத்தை தொடங்கி வைத்தார் கவர்னர். வீட்டிலே வந்து தூக்கிட்டு போய் கற்பழிச்சுட்டு காவல் நிலையத்துல புகார் கொடுத்தா அந்த புகாரை வாங்காம திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக கட்சியின் நிறுவனரும் பொதுச் செயலாளருமாகிய தோழர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். தோழர் இந்த தேர்தல் பத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ணி இனிமே அரசியல் கட்சிகள் தேர்தல் பத்திரத்தை வாங்கிட்டு டொனேஷன் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் 5 நீதிபதிகள் கொண்ட குழு ரத்து பண்ணிருக்கு. அது குறித்து தமிழக சட்டமன்றத்துல நம்முடைய சிஎம் அவர்கள் வரவேற்று பேசியிருக்காரு. இந்த தேர்தல் பத்திரம் ரத்துனால யாருக்கு பாதகம், யாருக்கு இதனால நன்மை, அது குறித்து உங்களுடைய அரசியல் பார்வையில இருந்து சொல்லுங்க. சொல்லுங்க. இன்றைக்கு அரசியல் சாசனம் அமர்வு 5 நீதிபதிகள் என்று சொன்னாலே அது அரசியல் சாசன அமர்வாக தான் நாம் கருத முடியும். 2017, 2018 ஆண்டு மோடி அரசை பொறுத்தளவில் பல்வேறு சட்ட திருத்தங்களை பல்வேறு எதிர்ப்புகள் மத்தியிலே தான் இந்த தேர்தல் பத்திரம் என்கின்ற சட்டத்தை அவர்கள் அமுல்படுத்தினார். அப்பொழுதே பொதுவுடைமை இயக்கம் கடுமையாக இதை எதிர்த்தது. திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற முற்போக்கு சிந்தனையான அமைப்புகள், எங்களை போன்றவர்கள் எல்லாம் இந்த எங்களுடைய அமைப்புகள்லாம் அதை அன்றைக்கே நாங்கள் கடுமையாக அறிக்கை மூலமாக எதிர்த்தோம். நாடாளுமன்றத்திலும் எதிர்கட்சிகள் எதிர்த்தது. அவங்க அதுக்கு என்ன காரணம் மோடி சொன்னார்னு கேட்டா, கருப்பு பணத்தை ஒழிக்கிறது தான் வழியில. இன்னும் பொதுமக்கள் மத்தியில இன்னும் அது தேர்தல் பத்திர ரத்துனா என்னன்னு புரியல. அதாவது அவங்க 20,000 ரூபாய் நன்கொடை தேர்தல் செலவுக்கு ஒரு கட்சிக்கு கொடுக்கலாம். அதுக்கு மேற்கொண்டு கொடுத்தா அதுக்கு வரி கட்டணும். இதுதான் நடைமுறை. ரொக்கப்பணமாக 20,000 கொடுத்தா அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கு வரி கிடையாது. 20,000 ரூபாய்க்கு மேலா வரி உண்டுன்ற ஒரு நிலைமை இருந்ததை மோடி அரசு என்ன பண்ணுன்னு கேட்டா, கார்பரேட் முதலாளியும் மோடியும் களவாணித்தனம், கூட்டு களவாணித்தனம் செய்வதற்காக செய்யப்பட்டதுதான் இந்த தேர்தல் பத்திரம் என்கிற முறை. அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பாரத் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வருடத்துக்கு 5 முறை இந்த பத்திரம் வெளியிடுவாங்க. 1000 ரூபாயில இருந்து லட்சம், 10 லட்சம், 50 லட்சம், 1 கோடி வரைக்கும் அந்த பத்திரத்தை வாங்கணும். அந்த பத்திரம் என்பது இந்த வருஷம் ஜனவரியில 10 நாள் அதை வெளியிடுவாங்க. அந்த வங்கி அதை அறிவிப்பாங்க. அந்த நேரத்துல இந்த முதலாளிகள் எல்லாம் போய் அதை வாங்கிட்டு அதை 1000 கோடி ஆளுங்கட்சிக்கு அவங்க கொடுப்பாங்க. ஆளுங்கட்சியா இருக்கிறனால அவங்களுக்கு தான் தெரியும் எந்த முதலாளி நமக்கு எவ்வளவு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி. இப்ப 10,000 கோடி பாஜக கட்சிக்கு கிடைச்சிருக்கு. வெறும் குறைவான தொகை தான் காங்கிரஸுக்கு கிடைத்திருக்கிறது. இது விவரம். இதுல நீங்க தகவல் உரிமை சட்டத்திலையும் பெற முடியாது. அப்படி ஒரு சட்டத்துல வலியுறுத்தாங்க. இத பொதுவுடைமை இயக்கம் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கு. அந்த வழக்கு இன்றைக்கு அருமையான தீர்ப்பு, நாட்டு மக்கள் வரவேற்கக்கூடிய தீர்ப்பு. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கூட இன்றைக்கு சிறப்பான முறையில் அதை வரவேற்றிருப்பதை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னு கேட்டா, நீங்க முதலாளித்துவமும் ஆளும் வர்க்கமும் கூட்டு சேர்ந்து சதி செய்தால் யாருக்கு பாதிப்பு? முதலாளிகள் யாருக்காவது நன்மை செய்வாங்களா? ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு?
அவங்க செய்யக்கூடிய அது கையூட்டு பணமா கூட இருக்கலாம் இல்லைங்களா? எதையாவது காரியத்தை சாதிக்கிறதுக்காக கையூட்டு பணமா கூட இருக்கலாம் இல்லைங்களா? கையூட்டு பணம் ஏதாவது தான் ஆளுங்கட்சிக்கு காரியத்தை முறைகேடாக சாதிக்கிறதுக்காக கூட இருக்கலாம். முறைகேடாக பாஜக கட்சி வாங்கிய அந்த முறைகேடான பணத்தை முதலாளிகள் மூலமாக மடைமாற்றம் செய்கிறார்கள் தேர்தல் பத்திரம் என்ற பேர்ல. அதான் நடந்திருக்கு. அதை உச்ச நீதிமன்றம் தெளிவா குட்டு வச்சிருக்கு. அந்த தேர்தல் பத்திரம் சட்டத்தை உடனடியாக நிறுத்துவது மட்டுமல்லாமல் நீ யாராவது அந்த பத்திரத்தை வேணாம் திரும்ப செலுத்துற மாதிரி ஒரு உத்தரவை இன்னைக்கு பிறப்பித்திருக்குது. இதன் மூலமாக என்னன்னு கேட்டா இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை, முதல் வெற்றியை இந்த தீர்ப்பு வழங்கியிருப்பதாக நான் கருதுகிறேன். இரண்டாவதாக மமதையில இந்த பணத்தை கையில் வைத்துக் கொண்டுதான் பாஜக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி கர்நாடகத்திலே ஆட்சியை பறித்தது, மேற்கு வங்காளத்திலே பறித்தது, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களை செய்தது. பல்வேறு விதமான எம்எல்ஏக்கள் எம்பிக்களை விலைக்கு வாங்குறதுக்கு இந்த பணம் தான் பயன்பட்டது. அதனால சரியான அடியை பொதுச் செயலாளர்களே விலைக்கு வாங்க பார்த்தாங்களே, ஆம் ஆத்மி பொதுச் செயலாளர் அவரையே விலைக்கு பார்த்தாங்க. அதனால விலைக்கு வாங்குறாங்க, பல கட்சிகளை விலைக்கு வாங்குறாங்க, பல அரசுகளை விலைக்கு வாங்குறாங்க. இந்திய நாட்டு மக்களையே விலைக்கு வாங்குவதற்காக தான் இந்த பணத்தை கோடி கோடியாக இவர்கள் கொள்ளையடித்த பணத்தை அதானி அம்பானி மூலமாக தேர்தல் பத்திரம் என்ற பெயரிலே மடைமாற்றம் செய்தார்கள். இந்த மடைமாற்றத்துக்கு இன்றைக்கு சரியான ஒரு படுதலை நம்முடைய உச்ச நீதிமன்ற அரசியல் மூலமாக மிகப்பெரிய வரவேற்பை நாட்டு மக்கள் மத்தியிலே நீதிமன்றத்தின் மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற வகையில் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே இது ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய தீர்ப்பு, பாராட்டக்கூடிய தீர்ப்பாக தான் நான் இதை பார்க்கிறேன். ஏன்னு கேட்டா இவங்க கார்பரேட் முதலாளிகளும் ஆளுங்கட்சியும் கூட்டு சேர்ந்தா யாருக்கு லாபம்? அவங்க ரெண்டு பேருக்கு லாபம். முதலாளிகள் செய்யக்கூடிய திருட்டுத்தனத்தை ஆளுங்கட்சி கண்டுக்கிறாம இருக்கிறது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல அண்ணாமலை என் மக்கள் எண்மன்னு ஒரு நடைப்பயணம் போனார். ஒரு குக்கிராமத்துக்கு போனா கூட 10 கோடி ரூபாய் செலவு. இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு? இங்க இருக்கக்கூடிய முதலாளிகளை அமர் பிரகாஷ் ரெட்டி மூலமாக மிரட்டி இவர்கள் நடைப்பயணத்துக்கு வசூல் செய்து போக தேர்தல் பத்திரத்துக்கும் இவர்கள் வசூல் செய்து கொடுக்கிறார்கள் தகவல். அதனால இந்த நெகட்டிவா தான் வரும். மிரட்டி வாங்கினா அவங்களுக்கு யாரு ஆதரிக்க போறாங்க? முதலாளிகளே எதிர்க்க ஆரம்பிச்சுக்குவாங்கல்ல. ஆமா, அந்த கட்டம் எப்ப உருவாகும்? அந்த பாதுகாப்பு வளையத்தை நீங்க உச்ச நீதிமன்றம் உடைத்திருக்கிறது. நீங்க தகவல் உரிமை சட்டம் மூலமா பெறலாம். இனிமே யாராட்டையும் பணம் வாங்கணும், எல்லா தகவலும் மார்ச் 10க்குள்ள நீங்க சொல்லணும். பாரத வங்கிக்கு இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அதனால கார்பரேட் முதலாளிகளும் மோடியும் சொல்லக்கூடிய சதி வலையை உடைத்திருப்பதன் மூலமாக மிகப்பெரிய தோல்விக்கு அடித்தளத்தை இன்றைக்கு இந்த தீர்ப்பு பாஜக வழங்கியிருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு வெற்றியின் பாதையை அமைத்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். சரி, சொல்ல மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்துல பேசும்போது ஒரு எழுச்சி உரை நிகழ்த்தினாரு. அதுல அரசு செய்த சாதனைகள் என்னென்ன, இதனால மக்கள் எத்தனை லட்சம் பயனடைஞ்சாங்க அப்படின்னு ஒரு சாதனை பட்டியலையும் போட்டாரு. அதோட சேர்ந்து இந்த 100 ஆண்டு கால சட்டமன்றத்துக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்திட்டாங்க, 8 கோடி மக்களை அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வருத்தத்தையும் இதுல பதிவு பண்ணியிருக்காரு. யார பத்தி பேசினாரு, என்ன, எதனால அந்த அவமானப்படக்கூடிய சூழல் எதனால உருவானது, அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்க. தமிழக சட்டமன்றம் என்பது ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியமிக்க ஜனநாயக மாண்பை காத்திட்ட ஒரு மரியாதைக்குரிய சட்டமன்றம். நீங்க சென்னை, ஆந்திரா, கர்நாடகா 5 மாநிலங்களும் உள்ளடக்கிய சென்னை சார்ஜ் கோட்டை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்றம். இந்த 5 மாநிலங்களும் பிரிக்கப்படாமல் இருந்து 5 மாநிலங்களும் சேர்த்துதான் இங்கே சட்டமன்றம் இருந்தது. ஆந்திராவை சேர்ந்தவர்களும் சபாநாயகர் இருப்பார்கள், கேரளாவை சேர்ந்தவர்களும் சபாநாயகர் இருப்பார்கள். மாண்பை காப்பாற்றுகிறோம். இந்தியாவிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழக சட்டமன்றத்துடைய மாண்பு என்பது ஒரு நீண்ட நெடிய வரலாற்று 100 ஆண்டு கால வரலாறுக்கு சொந்தமான ஒரு மாண்பு. அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை மதிக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழகம் தான் நம் தலை சிறந்த மாநிலங்களில்
நம்ம ஒண்ணுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மாண்பை காப்பாற்றிய ஊர் தமிழ்நாடு. நீங்க அண்மை காலமாக பாஜக 10 ஆண்டுகளில் மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக அரசியல் சட்டத்தையே கொச்சைப்படுத்துகின்ற, அரசியல் சட்டத்தை இழிவுபடுத்துகின்ற வேலைகளில் தான் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார். பாஜக அல்லாத பிற மாநிலங்களில், பிற கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கவர்னரை வைத்து இரட்டை ஆட்சி முறையை ஏற்படுத்தினார். வாய்ப்பு இருந்தால் முதலமைச்சர் கொஞ்சம் ஒரு மாதிரி இடிச்ச மாதிரி இருந்தா அந்த மாநிலத்தை முழுங்குற மாதிரி. இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் 2 மாநிலத்துக்கு ஆளுநர், தெலுங்கானா, பாண்டிச்சேரி. தெலுங்கானால அவனால முடியல. ஆனா அவரு சந்திரசேகர் கட்ஸ். ஆனா ரங்கசாமி கொஞ்சம் சுபாவி, அப்பாவி சுபாவினால அங்க முதலமைச்சரே இல்லாத மாதிரி இருக்கு பாருங்க. நீங்க காங்கிரஸ் தானே. ஆமா, முழுமையா வந்து முழுகிட்டாங்க முதலமைச்சர் தமிழிசை அந்த மாநிலத்துல. அசந்தா இப்ப கெஜ்ரிவால் வந்து டெல்லியில கொஞ்சம் கஷ்டா இருக்கிறதுனால தப்பிக்கிறார். இது மாதிரி தமிழ்நாட்டுல அவங்க எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது ஒரு கவர்னர் இருந்தாரு. அந்த கவர்னர் என்ன பண்ணாரு, ஆய்வு 100 ரூபாய் போனாரு. ஆனா இந்த அடிமைகள், கொத்தடிமைகள் அதை ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற அன்னைக்கு திமுக எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் இருந்தாரு. அன்றைக்கே இது நல்ல அணுகுமுறை அல்ல. ஒரு மாநில அரசை, மாநில உரிமைகள் இவர் யார் ஆய்வு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, அவரு இவருக்குன்னு சில அதிகாரத்தை மீறுகிறார் அப்படின்னு சொல்லி எல்லா ஊர்களிலும் திமுக கழகத்தின் சார்பில் கவர்னருக்கு அன்றைக்கு கருப்புடி காட்டப்பட்டது. நீங்க திமுக பொறுத்தவரை கவர்னர் பதவி கூடாது என்பதுதான் திமுக அண்ணாவுடைய கொள்கை. நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை, ஆட்டுக்கு தாடி தேவையில்லை அண்ணா சொன்னாரு. கலைஞர் அவர்கள் சர்க்காரியா கமிஷன் அறிக்கையை கலைஞர் அவர்கள் பரிந்துரை பண்ணும்போது கூட கவர்னர் பதவி தேவையில்லை என்பதுதான் நம்முடைய சர்க்காரியா கமிஷன் அறிக்கையோட பரிந்துரையில சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதும் கலைஞர் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டா, கவர்னர் பதவி எடுக்கப்பட வேண்டும், தேவையில்லாத பதவி. ஆனால் அந்த பதவி உருவாக்கப்பட்டது தானே, அவங்களே நீங்க டெல்லி இங்கிலாந்துல இருந்து கண்காணி வேலை பார்ப்பதற்காக, உளவு வேலை பார்ப்பதற்காக ஒரு உளவாளியாக தான் கவர்னர் பதவியை பயன்படுத்தினாங்க வெள்ளைக்காரன். இன்றைக்கு இந்த டெல்லி கொள்ளைக்காரர்கள் கவர்னர் என்ற ஓய்வு பெற்ற அதிகாரிகளை மக்குகளை வைத்துக் கொண்டு சண்டித்தனம் செய்யக்கூடிய, அதாவது சாதாரண குப்பத்து போய்க்கு மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் கவர்னரா போட்டு உட்கார வச்சுக்கிட்டு நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக ஆட்சியை, அந்த ஆட்சிக்கு குந்தக விளைவிப்பு அடிப்படையில, அந்த ஆட்சிக்கு இடைவெளி ஏற்படுத்த அடிப்படையில ஒரு கவுன்சிலராக ஜெயிக்க முடியுமா? கவர்னர் ஆரம்பிங்க கிண்டியில ஒரு கவுன்சிலராக 234 தொகுதியிலும் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை சட்டமன்றத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு அந்த ஆட்சிக்கு கவர்னர் அறிக்கை, அதாவது நீங்க தமிழக அரசு என்ன சொல்லுதோ அதை வாசித்து போக வேண்டியதுதான் ஒரு வேலை தானே கவர்னருக்கு அதிகாரம். அதை தவிர்த்துட்டு சென்ற ஆண்டு அண்ணா பேரை சொல்ல மாட்டேன், காமராஜர் பேரை சொல்ல மாட்டேன், பெரியார் பேரை சொல்ல மாட்டேன், தமிழகம் அப்படிதான் சொல்லுவேன், தமிழ்நாடு கொந்தளிச்சதுக்கு பின்னாடி அப்புறம் தமிழ்நாடுன்னு சொல்றாரு இல்லையா? நான் என்ன சொல்றேன், பல மாநில கவர்னருடைய அறிக்கையே இல்லாம, கவர்னருடைய உரையே இல்லாம சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. சென்ற ஆண்டு நம்மளை அவமானப்படுத்தினாரு. இந்த ஆண்டு முதலமைச்சர் ரொம்ப வேதனையோட பேசிக்கிறது நான் வருத்தப்படுறேன். இந்த ஆண்டு அவர் அழைத்திருக்க கூடாது. சபாநாயகரே வாசிக்கிறது தொடக்கம் கருப்பு அத்தியாயத்தை தொடங்கி வைக்கலாம் என்று கவர்னர் கருதினார். நீண்ட நெடிய பாரம்பரியமிக்க தமிழக சட்டமன்றத்தில் ஒரு கருப்பு அத்தியாயத்தை தொடங்கி வைத்தார் கவர்னர். அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தது திராவிட மாடல் அரசு. சபாநாயகர் படித்தார். இதுதான் தொடர்ந்து கவர்னரை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சண்டித்தனம் செய்யக்கூடிய கவர்னர்களை, அரசியல் மாண்பை சீர்குலைக்கக்கூடிய கவர்னர்களை, அரசியலுடைய சட்டத்தை பின்பற்றியாக மதிக்கக்கூடிய கவர்னர்களை சட்டமன்றத்துக்கு அழைக்க மாட்டோம். நாங்கள் சபாநாயகரை வைத்து நாங்கள் அறிக்கை சமர்ப்பிப்போம் என்கின்ற முடிவை நேற்று எடுத்தது ஆளுநருக்கு சரியான பதிலடி. இந்தியா முழுக்கக்கூடிய எல்லா ஆளுநர்களுக்கும் இது சரியான பதிலடி. பிற மாநிலங்கள், பாஜக பிற கட்சியாளர்களுடைய மாநிலங்களில் இது முன்னுதாரணமாக நேற்று சபாநாயகர் அப்பால் நடந்து கொண்டார். நம்முடைய திராவிட மாடல் அரசு நடந்திருக்கு.
அதோட முதலமைச்சர் தெளிவா இன்னைக்கு புள்ளிவரத்தோட சொல்லியிருக்காரு. கல்வியில இந்தியாவிலேயே திராவிட மாடல் அரசு 2வது இடத்துக்கு வந்திருக்கும். நீங்க மலைவாழ் மக்கள் திராவிட மாடல் எங்கன்னு கேட்கிறாங்க, திராவிட மாடல் சாதனை கேட்கிறாங்க. நம்ம ஏலகிரி மலையில ஸ்ரீபதி அப்படின்ற 23 வயது பெண் குழந்தை பெற்று 2 நாள் தெருவில் எழுதி இந்தியாவிலே ஒரு பழங்குடி பெண் தமிழகத்திலே, அதுவும் அரசு உறைவிட பள்ளியில் படித்த திராவிட மாடல் அரசு உறைவிட பள்ளியில் படித்த பெண் சிவில் ஜட்ஜா வந்திருக்குதா? இதை விட திராவிட மாடல் வேற என்ன சொல்ல முடியும்? திராவிட மாடல் அரசுடைய சாதனை இதுதான். அதனால சரியான பதிலடியை திராவிட மாடல் அரசு வந்து ஹைகோர்ட் நீதிபதியாக்குது. ஆனா அந்த ஆரிய மாடல் அரசு வந்துட்டு திரௌபதி முர்முவை பாராளுமன்றத்துக்குள்ள கூட போக விட மாட்டேங்குது, அழைக்காம இருக்காங்க. அதுதான் அவங்க ஆரிய மாடல். திராவிட அவங்க மணிப்பூர்ல 2 பெண்களை நிர்வாணமா பட்ட பகல்ல அழைச்சிட்டு போறாங்க பாருங்க, அதுதான் ஆரிய மாடல். உத்தரப்பிரதேசத்துல ஒரு பழங்குடி மக்களுடைய பெண்களை வீட்டிலே வந்து தூக்கிட்டு போய் கற்பழிச்சுட்டு காவல் நிலையத்துல புகார் கொடுத்தா அந்த புகாரை வாங்காம காவல்துறையே வந்து சுடுகாட்டுல எரிச்சிட்டு புகார் கொடுத்த பெற்றோர்கிட்ட மகளை கற்பழிச்சுட்டா எரிச்சாச்சுன்னு சொல்லிட்டு போறதுதான் யோகி ஆரக்கூடிய உத்தரப்பிரதேச ஆரிய மாடல். 23 வயது பெண் பழங்குடி பெண் குழந்தை பெற்று 2 நாளில் தேர்வுல அரசு நடத்திய உறைவிட பள்ளியில பழங்குடி அரசு உறைவிட பள்ளியில படித்து ஏலகிரி பள்ளியில படித்த பெண்ணு இன்னைக்கு நீதிபதியா வந்திருக்குன்னா இதான் திராவிட மாடல். நீங்க எங்க திராவிட மாடல் கேட்கறாங்க? இதை இன்னைக்கு புள்ளி உரத்தோட நம்முடைய முதலமைச்சர் தெளிவாக, அதாவது வெளிநாட்டு தொழில் முனைவோருக்கு பாதுகாப்பானது தமிழ்நாடு, மருத்துவ கல்லூரி அமைப்பு கட்டமைப்புல தமிழ்நாடு, ஓய்வூதியர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அனைத்து தரப்புடைய முன்னேற்றத்தில் தமிழ்நாடு, பெண்களுக்கு கலைஞர் உரிமை தொகை இன்றைக்கு 1,17,00,000 பேருக்கு மேல கொடுத்துருக்கா அது தமிழ்நாடு, பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை அளித்திருக்கிறோம், 30 லட்சம் விதவை பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் புதிதாக ஓய்வூதியம் வழங்கப்பட்டிருக்கிறது. புள்ளி உரத்தோட 2 லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்காங்க. வீடு தேடி கல்வி, வீடு தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, என்னென்ன திட்டங்கள். இதனால திட்டங்களில் இன்றைக்கு இந்தியாவிலே அது சொன்னாரு, அதோட சொன்னாரு இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து, தமிழ் தினமணி, தமிழ் இந்து, தமிழ் திசை எல்லாரும் இந்த அரசை பாராட்டி இருக்கிறார்கள். யாரும் பாராட்டாம இருக்காங்க? அனைத்து தரப்பு மக்களும் பாராட்டுறாங்க. இந்த பாராட்டு தான் ஆரிய மாடலும். அதனால இன்றைக்கு சட்டமன்றத்தின் முதல்வர் பேசியது ரொம்ப வரவேற்கக்கூடியது. ஒரே ஒரு வருத்தம், சென்ற ஆண்டு தவறான முன்னுதாரணம் தெரிவித்த கவர்னரை இனிமேல் சட்டமன்றத்திற்கு அழைக்க கூடாது, இனிமேல் அழைக்க கூடாது என்று எங்களுடைய வேண்டுகோள். அதை மட்டும் இல்ல, இன்னொரு அருமையான கருத்து பேசியிருக்கிறார், ஒரே நாடு ஒரே தேர்தல். இதை நம்முடைய மாநில அரசு, தமிழ்நாடு அரசு, திமுக அரசு எதற்கும் தெளிவா பேசியிருக்காரு. அது மட்டுமல்ல, குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம், இதுதான் திராவிட மாடல். நல்ல தெளிவாக இன்றைக்கு திருவாரூர் பாதுகாப்பு கருதி பேசியிருக்கிறார். அதை விட இன்றைக்கு ஒரு திட்டத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது SC/ST பிரிவை சேர்ந்தவர்கள் இஸ்லாமியராக மதம் மாறினார், அவர்களை பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் வகுப்பிலிருந்து எடுக்க சொல்றாங்க. அவங்கள எடுக்காம அவங்க தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட இருப்பதற்கான சட்ட ஆலோசனை நடந்து கொண்டிருப்பதாக இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணான ஒரு திட்டத்தையும் அறிவித்திருக்கிறார். ஆகவே முதலமைச்சருடைய அறிவிப்பு அது மாதிரி தொகுதி சீரமைப்பு என்ற பேர்ல, மறுசீராய்வு என்ற பேர்ல தமிழ்நாட்டில் தொகுதி எண்ணிக்கையை குறைக்க சரி செய்கின்ற மோடி அரசு கண்டித்திருக்கிறார். இதெல்லாம் அருமையான சட்டமன்ற முன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய முதல்வர் உரை, வரலாற்று சிறப்புமிக்க உரை, திராவிட மாடலின் 100 ஆண்டு கால பெரியார், அண்ணா, TM நாயரும், நடேசமுறையாரும், சர்பிட்டி தியாகராயும் எதற்காக இந்த இயக்கத்தை தோற்றுவித்தார்களோ அந்த தோற்றுவாயின் மறுமலர்ச்சி தூதுவனாக இன்றைக்கு முதல்வருடைய பேச்சும் அவருடைய நடவடிக்கை இருக்கிறது, பாராட்டத்தக்கது. மகிழ்ச்சி தோழர், அருமையான ஒரு உரை நிகழ்த்தினீங்க. நன்றி தோழர். நன்றி.